நான் எந்த அரசியல் சார்பிலும் நான் இங்கே பேச வரல. என்னோட உள்ளத்துல இருந்து இவங்களை பார்த்து இவங்க பண்ற வேதனை, அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்றதுனால நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த டைம்ல மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, எப்பவோ சோல்வ் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் சரி, பரவாயில்ல, அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க கேட்குற இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பாருங்க. 12 நாள் ஆச்சு அவங்க நான் ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது என்னால் எந்திரிக்க முடியல, கால் அப்படியே மறந்து போச்சு. 12 நாளா உட்காந்துட்டு இருக்காங்க, டே நைட், வெயில் எதுவுமே பார்க்காம. நைட்ல ஏதாவது கடிச்சா கூட அவங்களுக்கு எது கடிச்சது, எங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும். உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க, கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுத்தி போறவங்க இருப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாம போறாங்க. பழி வாங்குறதுக்கோ, நீங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம், நீங்க இப்படி போனா நாங்க அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுற டைம் இல்லை. தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோட அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்த தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அது என்னோட ஒரு கோரிக்கை, வேண்டுதல். அவங்களுக்காக நான் அவங்க கிட்ட வேண்டிக்கிறேன்.